அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பச்சை பயிறு குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், 5 6 7 பல்லு பூண்டு ரெண்டையும் ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக அரைக்காதீங்க, கொரன்னு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி குழம்புலாம் மண் சட்டியில் வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா வெடிச்சிருச்சு. அரைச்சி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி தக்காளியை 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கொரன்னு அரைச்சி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க. நான் குட்டியாக இருக்கிறனால 6 தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பிள்ளைங்க காரம் திங்காதனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். நெக்ஸ்ட்டு குழம்பு மசாலா தூள், அது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே இந்த மசாலா தான். வீட்டிலே இது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொரன்னு எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அந்த பச்சை வாடை போகட்டும், மசாலா அந்த தக்காளி ஸ்மெல்லாம் போகட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாரை அலசி வச்ச தண்ணியும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த முள்ளங்கி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் அதில் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். லைட்டாக அந்த புளிப்பு வந்தால் போதும். பாருங்கள், இப்போ நான் கரைச்சி வச்ச புளியும் இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முள்ளங்கி வேகிறதுக்காக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் உங்களுக்கு மிளகாத்தூள், உப்பு ஏதாவது பத்தலைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி ஓரளவு பதம் இருந்துருச்சு. இப்போ வேக வச்ச இந்த பச்சை பயிரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே மாங்காய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸாக போட்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்க்குறனால தான் நான் புளி கம்மியாக ஊற்றிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும்.
இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மாங்காய் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியும் கொதி வருது. மண் சட்டியில் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.